விஸ்வநாதன் அவர்கள் விதை விதைக்கிறேன் என்று சொன்னபோது தானே முன்வந்து ஒரு மேஜர் டோனரை நம்முடைய முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் தனபாலன் அவர்களுடைய குடும்பங்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் இருக்கு, அதையும் செய்யலாம். முன்னதாகவே அவருக்கு பலத்த கரவொலி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர்னரை முடிச்சுட்டு கூட்டு மாவட்டத்தினுடைய செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். கண்டிப்பாக முதலில் அவர்தான் நம்மளுடைய முன்னாள் கூட்டு முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் எல்சிஎஃப் ஏரியா லீடருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். கொடுத்துறீங்க. ஆக்டிவிட்டிஸ் சேர்மன் பிரபாகர் அவர்களே, மாவட்ட ஆளுநர் பெருந்தகை விஸ்வநாதன் அவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் எல்சிஎஃப் ஏரியா லீடர் தனபால் அவர்களே, கூட்டு மாவட்டத்தினுடைய ஜிஎம்டி ஒருங்கிணைப்பாளர் பாஸ்ட் கவுன்சில் சேர்மன் அரவிந்த்ராஜ் அவர்களே, முதல்நிலை ஆளுநர் தேர்வு மோதிலால் அவர்களே, 2ஆம் துணை ஆளுநர் தேர்வு அன்புக்கரசு அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர்களே, நம்முடைய வழிகாட்டி அருமை நண்பர் எல்லமார் அவர்களே, அரிமா நண்பர்களே, அத்தனை பேருக்குமே என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வநாதன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 3 ஆண்டு காலமாக 2ஆம் துணை ஆளுநராக, முதல்நிலை ஆளுநராக, ஆளுநராக அவரை நாங்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம், கவனித்துக் கொண்டிருக்கிறோம். டென்ஷனே ஆகாத ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள் தான். அவர் நான் கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எப்போது எதை கேட்டாலும் பார்த்துக்கலாங்க, இந்த மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லி ஒரு சினிமாவில் சொல்கிற மாதிரி பார்த்துக்கலான்னு தான் சொல்லுவார். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னர் கூட நம்மளுடைய முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு ஒரு 75% அந்த உறுப்பினர் சேர்க்கையில் அந்த ரெக்ரூட்மெண்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாரு. வட்டார தலைவர்கள் மண்டல தலைவர்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டபோது வாங்க அப்படின்னாரு. அன்னைக்கு நாங்கள் கேட்டோம், என்னங்க கவர்னர்னோம். முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க அப்படின்னாரு. ஆனால் என்ன நடந்தது என்று தெரியாது எங்களுக்கு. 100% இலக்கை முடியாது என்று சொல்லி முடித்து காட்டிய ஒரே மாவட்ட ஆளுநர் விஸ்வநாதன் அவர்கள் தான். ஒரு பெரிய மாவட்டத்தில் 100% இலக்கை அடைவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். நம்முடைய கூட்டு மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆரம்பத்திலிருந்தே மணிவண்ணன் அவர்கள் அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கூட்டு மாவட்ட தலைவர் தேர்வு செல்வம் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் விஸ்வநாதன் அவர்கள் அந்த இலக்கை அடைவாரா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்று அந்த இலக்கை அடைந்து ஒரு சாதனையாளராக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே விஸ்வநாதன் அவர்களை எவ்வளவு பாராட்டுகிறார்கள். எல்சிஎஃப் பங்களிப்பு அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், எப்பொழுதுமே நம்முடைய மாவட்டத்தில் நானும் எல்சிஎஃப் ஏரியா லீடராக இருந்திருக்கேன், மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக இருந்திருக்கிறேன். நம்முடைய தனபால் அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய கமிட்மெண்ட் $60,000 ஈஸியாக வந்துடுங்க, நீங்கள் ப்ரெஷர் பண்ணவே வேணாம், கொடுத்துடலாம் அப்படின்னு. அதற்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு காரணம் இருந்தது. நம்மளுடைய லீடர்ஷிப் இன்ஸ்டியூட்டுக்கு எல்சிஎஃப் கிராண்ட் ₹1 கூட நம்ம எல்சிஎஃப் வாங்கவில்லை. முழு தொகையும் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிமாக்களால் மட்டுமே கொடுக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு லீடர்ஷிப் இன்ஸ்டியூட் எதுனாக இதுதான். அந்த ஒரு காரணம் இருந்ததுனால் எல்சிஎஃப்க்கு ஒரு தொகையை ஒவ்வொரு ஆளுநர்களும் கொடுத்துடுவார்கள். ஆனால் அந்த சாதனையும் முறியடித்து $142,000 ஒரு பெரிய தொகையை வசூலித்து நம்மளுடைய எல்சிஎஃப் அறக்கட்டளைக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண பணி கிடையாது. 84 பேர் எல்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 5 மேஜர் டொனேஷன் கண்டிப்பாக 30ஆம் தேதிக்குள்ள விஸ்வநாதன் அவர்களும் கொடுத்துருவார். 6,000. அது எந்த விதமான மாற்றத்துக்கு கிடையாது. அப்படி அவர் கொடுக்கலன்னா கூட யாருக்கையாவது இன்னொரு மேஜர் டொனேஷனை வாங்கி கொடுத்துருவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு பெரிய தொகை
தொகையை வசூலித்து கொடுத்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அதற்கு வந்து ஒரு பெரிய மனது வேண்டும். அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நன்கொடையாளர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் வந்து பாராட்டுதலை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நன்றியை தெரிவித்து வர கடமைப்பட்டிருக்கிறோம். 17 சங்கங்கள் இப்படி 100% ஆளுநராக இங்கே அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கரிமா நண்பர்களே, இதற்கு எது காரணமாக இருக்கும்? பிஏடி இருக்காங்க, பிஏடி இல்லைன்னு சொல்லலை, பிஏடி இல்லாமல் ஒரு காரணம் இருக்கிறது. அத்துணை அரிமாக்களும் அத்துணை முன்னாள் ஆளுநர்களும் முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த இலக்கை அடைய முடிந்தது. எல்சிஐ உடைய டார்கெட்டாக இருக்கட்டும், எல்சிஎஃப் டார்கெட்டாக இருக்கட்டும், அதை விட ஒரு பெரிய டார்கெட் இருக்கு. இன்னைக்கு வரும்போது நான் கேட்டேன், இதெல்லாம் வந்து விஸ்வநாதன் பண்ணிட்டாருங்க. ஓகே, இது வந்து நம்ம நிறைய இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் உடைய மெடல் கிடைக்கிறது. கிளப்லாம் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் டார்கெட்டை ரீச் பண்ணால் கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு கிடைக்கும். மண்டல தலைவர்கள் வட்டார தலைவர்கள் அற்புதமாக பணி செய்தார்கள். இதற்கு மேலே வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடு கவர்னராக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரிமாக்களுடைய மனதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிரந்தர சேவை திட்டத்திற்கு எவ்வளவு கொடுத்தார்கள் என்று கேட்டபோது நம்முடைய பன்னாட்டு இயக்குனர் அவர்கள் சொன்னார்கள், இதுவரை யாரும் கொடுக்காத வண்ணமாக 1,70,00,000 ரூபாய் பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது பெருமையாக இருந்தது. நண்பர்களே, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பலத்த கரவொலி மூலம் மாவட்ட ஆளுநரையும் மேடையில் இருக்கக்கூடிய முன்னாள் பன்னாட்டு இயக்குநரையும் அத்துணை முன்னாள் ஆளுநரையும் பாராட்டுமாறு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விருது வழங்கும் விழாவுக்கு எதற்காக என்னை கூப்பிட்டிருக்காங்க என்பதை நான் பேச முடிக்கிறதுக்கு சொல்றேன். அதற்கு முன்னதாக விருது வாங்கியவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் இல்லை என்றால் இந்த சாதனையை நம்முடைய மாவட்ட ஆளுநர் சாதித்திருக்க முடியாது. இன்டர்நேஷனல் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டு, எல்சிஎஃப் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் விட்டுட்டு பொன்னுசாமிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எலெக்டுக்கு. என்ன ஒரு சேலஞ்சுனாக்கா, இன்னைக்கு அவர் 1700 உறுப்பினர்களை அடுத்த ஆண்டு அவர் இணைக்க வேண்டும். அப்போதான் விஸ்வநாதனோட ஒரு +1 அவர் வந்து வர முடியும். 18 சங்கங்களை ஆரம்பிக்க வேண்டும். $143,000 வந்து கலெக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாவட்டம் தனக்கென்று ஒரு டார்கெட்டை நிர்ணயித்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. 159 எல்சிஎஃப் வச்சது மினிமம். இவருடைய பெஞ்ச் மார்க்கை வந்து பிரேக் பண்ணாதான் வந்து அடுத்த ஆண்டு இந்த அவார்டு ஃபங்க்ஷன் ஒரு கலர்ஃபுல் அவார்டு ஃபங்க்ஷனாக இருக்கும். தூங்க மாட்டார்னு நினைக்கிறோம் பொன்னுசாமி அவர்கள். ஆனால் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிமாக்கள் கண்டிப்பாக நம்முடைய மாவட்ட ஆளுநர் தேர்வை வந்து விட்டுவிட மாட்டார்கள். அப்போ கவர்னர் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, அவார்டு வாங்காதவங்களுக்கு கூட என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அவார்டு வாங்காதவங்களாம் பணி செய்யவில்லை என்று அர்த்தம் கிடையாது. ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவுக்குள்ள இல்லாததுனால அந்த அவார்டு வாங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டீர்கள். ஆனால் இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் உங்களுக்கு. இவ்வளவு விருதுகள் வாங்கக்கூடிய சங்கங்களை பார்த்து நாங்களும் அடுத்த முறை அவார்டு வாங்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு கணித பாராட்டுகளை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த அளவுக்கு அவார்டு கொடுத்து இத்தனை சங்கங்களை ஊக்குவித்து சங்கங்கள் எல்லாம் வாரியடித்து இன்னைக்கு கூட்டு மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் இன்னைக்கு உலக அளவில் ஒரு முன்மாதிரியான ஒரு மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்குமே என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நண்பர்களே, நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் எதற்காக என்னை இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள் என்று. நேற்று அரவிந்த்ராஜ் அவர்களுக்கு தான் டிராவல் பண்ணிட்டு வந்தார். சொன்னார், மாப்பிள்ளை அவார்டு எல்லாம் வாங்கிடுவாங்க, நம்ம லைன்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க, ஒழுக்கமானவங்க, எல்சிஎஃப் பங்களிப்புலாம் கொடுத்துட்டாங்க. எனக்கும் தனபாலுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனபால் அவர்களிடம் வந்து எல்சிஎஃப்ஐ பங்களிப்பை கொடுத்து விட்டால் வேலை முடிஞ்சிடுச்சு. கமிட்மெண்ட்லாம் கொடுத்தா யாரும் திருப்பி ட்ராப் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, கமிட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க, ரெக்ரூட்மெண்ட் டார்கெட்டை ரீச் பண்ணிடுவாங்க, 29ஆம் தேதி 30ஆம் தேதி விட்ரா பண்ணுவாங்க. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவர்கிட்ட தான் முடிஞ்சிச்சு. நீங்கள் செக்கை மேலே வந்து கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சிச்சு. தெருப்புலாம் செக்கெலாம் வாங்க மாட்டாங்க. ஆனால் எல்சிஎஃப்ல வந்து தனபால் அவருடைய கையில் இருக்கிறது. ஆனால் இது எங்களுடைய கையில் இந்த மெம்பர்ஷிப் இல்லை, அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அப்போ அரவிந்த்ராஜ் அவர்கள் சொன்னார்,
இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் மாப்பிள்ளை இந்த மாவட்டத்தில் வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. பயந்துட்டேன். போன வருஷமும் அப்படிதான் ஆச்சு. இதற்காகவே விஸ்வநாதன் வந்து என்னை இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்தார்கள். ஆனால் நான் ஒரு மாறுபட்ட கான்ஸ்டியூஷன் ஏரியா லீடர். நான் உங்களை வந்து மெம்பர்ஷிப் ட்ராப் பண்ணுவேன்னு சொல்லலை. ஏன் என்று சொன்னால், சந்தாவை செலுத்தாத அரிமாவை நம்முடைய சங்கத்தில் வைத்துக் கொள்ள முடியாது. நான் 100% ஒற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த டியூஸ் கட்டாத மெம்பருக்கு யார் டியூஸ் கட்டுவாங்க? நம்முடைய மாவட்டம் அந்த மாதிரியான ஒரு மாவட்டம் கிடையாது. அப்படி ஒரு அரிமா நண்பர் நம்முடைய அரிமா இயக்கத்திற்கோ நம்முடைய அரிமா மாவட்டத்திற்கோ தேவையில்லை. சங்கத்திற்கு வராத உறுப்பினரும் நமக்கு வந்து தேவையில்லை. பிரச்சனை பண்ணக்கூடிய அரிமா உறுப்பினரும் நமக்கு தேவையில்லை. நீங்கள் அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுடைய சங்கத்தில் தேவையில்லாத உறுப்பினரை தாராளமாக நீங்கள் ட்ராப் பண்ணீங்க. நானோ முன்னாள் பன்னாட்டு இயக்குனரோ எல்எம்ஆர் அவர்களோ முன்னாள் ஆளுநர்களோ அரவிந்த்ராஜ் அவர்களோ உங்களை நாங்கள் கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு உறுப்பினரை நீங்கள் எடுப்பதாக இருந்தால் 2 உறுப்பினரை இணைத்து தான் நீங்கள் ஒரு உறுப்பினரை நீங்கள் நீக்க வேண்டும். இதுதான் என்னை கூட்டு வந்தாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள். 363 நாட்கள் விஸ்வநாதன் அவர்கள் அரும்பாடுபட்டு உழைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு எப்படியாவது அந்த ரெக்ரூட்மெண்ட் டார்கெட்டை முடிச்சு அந்த அதிகமான உறுப்பினர்களை கொடுத்து ஜூன் மாதத்தில் மட்டும் நெட்கெயினை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய மாவட்ட ஆளுநர்களுக்கு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனில் வந்து நம்முடைய பன்னாட்டு தலைவர் ஏபி சிங் அவர்கள் வந்து கௌரவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் விஸ்வநாதன் அவர்களை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்து பெருமைப்படுத்திய ஆளுநர் நம்முடைய ஆளுநர் விஸ்வநாதன் அவர்கள். அப்பொழுது நாமெல்லாம் ஆளுநர் விஸ்வநாதனை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் உங்களுடைய விஷயத்தில் குறிக்கிடல, யாருமே இதை பேச மாட்டாங்க. இதை நான் பேசுறத வந்து பன்னாட்டு தலைவர் அவர்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா இது ஏன் அப்படி பேசுறது கூட கேட்பாரு. ஆனால் இது அடுத்த வருஷத்துக்கு பிரச்சனையாக வந்துடும். இது அடுத்த வருஷத்துக்கு பிரச்சனையாக வரக்கூடாது என்பதற்காக தான் நீங்கள் யாரை நீக்க வேண்டுமோ தாராளமாக நீக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நீக்குவதற்கு முன்னர் நீங்கள் ஒருத்தரை நீக்கினீங்கனாக்கா 2 பேரை கொண்டு வரணும். இது வந்து சேலஞ்ச் யாருக்குனாக்கா ஜிஎம்பி கோஆர்டினேட்டர் குஸ்மா அவர்களுக்கு தான். இன்னிலிருந்து அவங்க வந்து தூங்கவே கூடாது. 30ஆம் தேதி நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு மெம்பர் ட்ராப் பண்ணால் அந்த கிளப்பை ஃபோன் பண்ணி 2 நம்பரை வந்து அவங்க ஆட் பண்ண வைக்கணும். அப்போ தான் நம்முடைய மாவட்ட ஆளுநர் விஸ்வநாதன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விருதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீக்கிரட்டை வந்து நான் நம்முடைய முன்னாள் பன்னாட்டு இயக்குநர்கள் தான் கற்றுக்கிட்டேன். எவ்வளவு உறுப்பினர்கள் கொடுப்பீர்கள் என்று நம்முடைய பன்னாட்டு தலைவர் கேட்டார்கள். ஒருங்கிணைந்த கூட்டு மாவட்டத்தில் 3000 மெம்பர் தான் நான் இந்தியனாக கொடுப்பேன்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய அரிமாக்களுடைய ஒத்துழைப்பால் கிட்டத்தட்ட 5500 உறுப்பினர்களை நம்ம நெட்டியனாக வைத்து உலக அளவில் முதன்மை கூட்டு மாவட்டமாக இருந்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக ஜூன் 30ஆம் தேதி நல்ல ஒரு மெம்பர்ஷிப்பை நம்முடைய பன்னாட்டு தலைவருக்கு கொடுப்போம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தயவு செய்து அரிமாக்களாகிய நீங்கள் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு உறுப்பினரை நீங்கள் இழந்தால் 2 உறுப்பினர்களை அரிமா இயக்கத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நல்ல ஒரு விருது வழங்கும் விழா, அற்புதமான விழா. நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் சேர்ந்த பிரபாகர் அவர்கள் அற்புதமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மாவட்ட ஆளுநர் அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னார்கள். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, நான் வந்து விஜயகுமாரை வந்து நான் எழுப்பு கேட்டேன் அப்படின்னாங்க. நாங்களே வந்து மல்டிபிள் வந்து விஜயகுமாருக்கு கேட்டு தான் நிறைய உதவிகளை செய்து விஷயம் தெரிஞ்சவங்க தான் கேட்க முடியும். டீம் ஒர்க் தான் வந்து என்னைக்குமே சக்சஸ் ஆகும். ஏன் நம்முடைய பன்னாட்டு தலைவர் அவர்களே சங்கீதாச்சாரியா சொல்வதை கேட்டுதான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால வந்து விஸ்வநாதன் அவர்கள் வந்து விஜயகுமாரை கேட்பது எந்தவிதமான தவறும் இல்லை. உதவிகரமாக இருந்த விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, நண்பர்களே, அதாவது வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து தனிமரம் தோப்பாகாது. ஒரு பெரிய மாவட்டம் 200க்கும் மேற்பட்ட சங்கங்களை வந்து சுற்றி வருவது என்பது மிகவும் கடினமான விஷயம். விஜயகுமாரை போல, சந்திரசேகரை போல, அரவிந்த்ராஜை போல, எல்எம்ஆர் அவர்களை போல ஒரு டீமா இருந்து அத்தனை முன்னாள் ஆளுநர்களும் ஒத்துழைத்தால் தான் இந்த சாதனையை முடிக்க முடியும். ஏனென்றால் இது சாதாரணமான சாதனை கிடையாது, அசாதாரணமான சாதனை. 1,70,00,000 ரூபாய், $142,000, 100% ரெக்ரூட்மெண்ட் டார்கெட்லாம் வந்து ரீச் பண்ணணும்னா
டீமாக இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும், டீமாக இருந்தால் தான் வந்து செலிப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றிக்குரிய அவர்களே. இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஸ்வநாதன் அவர்களுக்கும் முன்னாள் பன்னாட்டு இயக்குனர் தனபால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரவிந்த்ராஜ் அவர்கள் நான் இப்போ பேச மாட்டேன். ஜூலை மாதம் 1ஆம் தேதி நான் அவரை தொலைபேசியில் வாழ்த்துகிறேன். பாராட்டுகள் வாழ்த்துக்கள் கூறி